பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. தேவைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அதிகமான பணம் சம்பாதிப்பாங்க, செலவுகள் குறைவா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலதான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இப்போ அட் பர்சன்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட இன்னும் 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே வரும். பட் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாம ஏதோ ஒரு வழியில கடன் வாங்கியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஜுவல்ஸை வந்து பாத்தீங்கன்னா அடமானம் வச்சதான் நம்மளுடைய குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்க்கறதா இருக்கட்டும் இல்ல காலேஜில் சேர்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு ரொட்டீன் லைஃப். ஸோ எங்கேயோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி தான் நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் சோர்ஸ் இல்ல ஒரு தலைமுறை தாண்டிய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செஷன்ல போயிடலாம். பட் எப்படியாப்பட்ட செஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் யாரையாவது நீங்க இன்வைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்வைட் பண்ணுங்க. என்ன காரணம்னா நம்மளுடைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த செஷன் இருக்கும். ஸோ எக்ஸலண்டா நமக்கு வந்து கொண்டு போகலாம். பட் இன்னைக்கு உலகத்துல பரபரப்பா இயங்கிட்டு இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா, ஸோ இந்த வாய்ப்பை இன்னும் யாராருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இமீடியட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கை ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 10ல இருந்து 20 பேர் கூட நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஒரு 2 பேருக்கு கூட கால் பண்ண முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வேர்ல்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 lakhs பீப்புளுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ வேர்ல்டுல கிட்டத்தட்ட 800 கோடி பீப்புள் இருக்காங்க. பட் 800 கோடி பீப்புள் நம்ம உள்ள வரப்போறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 lakhs பீப்புள் மூலியமா ஏகப்பட்ட பீப்புள் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். பட் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா 41 பீப்புள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 41 பீப்புள்ஸ் நம்ம நினைச்சோம்னா இப்போ ஒரு 1 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 40 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லைஃப்ல இல்ல அவங்களுடைய தலைமுறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய செஷன் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். இந்த செஷனை நீங்க அவங்க முழுவதும் உள்வாங்குறீங்க இல்ல நீங்க முழுவதும் உள்வாங்குனீங்க அப்படின்னா நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மைண்ட் பிளாக் ஓபன் ஆகி நீங்க இந்த வியாபாரத்துல சோ நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த வியாபாரத்துல நிச்சயமா ஒரு சைன் அப் பண்ணி சோ பெரிய லெவல் பில்டப் பண்ணி சோ நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதியா மாறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 மினிட் நம்ம 8:15 வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆயிருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா கொஞ்சம் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுங்க. ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். அசோக் சார், நான் என்னுடைய ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேங்க சார். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. One second. Sorry. One second. Okay. சார் அப்படியே ஹேங் ஆகி நிக்குது சார். ஸ்கிரீன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே சார். சார். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ so much. Sorry for the late to the world of opportunity டீம் சார்பாக நான் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வெல்கம் பண்ணேன். ஸோ இந்த வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு பொருளாதார தன்னிறைவதற்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை நாம இங்க
பார்க்க போறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸஸ் மெட்டா நமக்கான ஒரு சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிமிஷம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் சார். சார் ராம் சார் வாய்ஸ் கிளியர் இல்ல சார். ஆ வாய்ஸ் வாய்ஸ் கிளியர். உங்களுக்கு பிரேக் ஆகி பிரேக் ஆகி ஒன் கேக்குது சார். செகண்ட். இப்ப கேக்குதா பாருங்க. கேக்குது சார். வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உண்மையிலேயே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம இன்னைக்கு இந்த செஷனுக்குள்ள போறோம். ஸோ கனெக்டிங் பீப்புள், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நிறைய வியாபாரங்கள் இருக்குது. ஸோ இந்த வியாபாரத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புளை வந்து கனெக்ட் பண்றது, ஸோ கஸ்டமரை கனெக்ட் பண்றது, இதுதான் மெயின் பார்ட். எந்த ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டீங்கனாலும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்தை ரன் பண்றதுக்கு யார் தேவைன்னா கம்யூனிட்டி, அதாவது கனெக்டிங் பீப்புள் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இந்த பீப்புளை நாம கனெக்ட் பண்றது மூலியமா மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சோர்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸஸ் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு தொழில்நுட்பம். அதாவது எக்ஸலண்டான தொழில்நுட்பங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவெர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டாவெர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா நேரடி வர்த்தக முறை தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ நேரடி வர்த்தக முறைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நேரடியா ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல கடைகள் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நேரடி வர்த்தகமா இருந்துச்சு. ஸோ நாளடைவில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரடி வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகமா மாறுனுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 2000, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2000ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு பட்டன் மொபைலை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ காலங்கள் நகர நகர என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள போனோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்துக்குள்ள போனாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வியாபாரத்தை விட ஆன்லைன் வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பெரிய லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த ட்ரெடிஷ்னலையும் இந்த ஆன்லைனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். ஸோ இந்த மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவெர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், டெஸ்லா, கூகுள், இந்த மாதிரி எண்ணற்ற நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவெர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நாம் ஆண்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் நம்மை ஆளுது. ஸோ எல்லாருடைய மொபைல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால வந்திருக்கு. ஸோ இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை பத்தியான ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்துல நாம பயணம் பண்றதுக்கோ, இல்லைன்னா நம்மளுடைய வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டாவெர்ஸ்ல பண்றதுக்கோ, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், எஜுகேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா மெடிக்கல் துறையா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த மெட்டாவெர்ஸ் தான் நம்ம வந்து இனி பண்ண போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துல பயணம் பண்ணணும் அப்படின்னா எங்க இருந்து நம்ம பயணம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல இந்த மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன், வெப்3 ப்ராஜெக்ட், அதை தாண்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நாம இருக்க காலகட்டத்துல பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலியமா பண பரிவர்த்தனையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாம டிரான்சாக்சனா இருக்கட்டும், இல்ல மொபைல் யூசேஜா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள், இல்ல இந்த இனி வரக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள போயாச்சு. ஸோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து வேர்ல்டு வைடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள போயாச்சு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னா இது வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த வெப்2 அப்படிங்கிற அந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகி அதன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே டீசென்ட்ரலைஸ், ஆட்டோமேட்டிக் ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலியமா நம்ம இயங்க போகுது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீகரெக்ட் பண்ண முடியும்.
ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எழுதி வந்து பாத்தீங்கன்னா திருத்த முடியும், ஸோ மாத்தி அமைக்க முடியும். பட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்துறாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு உலகமே அதாவது அதிகமான மக்கள் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் தவிர வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75ல இருந்து 80 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பேமெண்ட் மெத்தட் மட்டும் இல்லாம சோ நிறைய டிரான்சாக்ஷன் நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வளர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் நடக்கும்போது இடம்பெயர்வு நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அசட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவா நிறைய பேர் மாத்திக்கிறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து பல மடங்கு ஏறுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல பயன்படுத்தக்கூடிய பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்ட் வெப்3 அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இந்த கிரிப்டோ கரன்சி இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா இன்றியமையாததாக இருக்கும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம இதில் போக முடியும். ஸோ இங்க எங்க நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா மெட்டாவேல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட்ல, அதாவது ஒலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டாவேல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் மூலியமா இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்கு தேவையான கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நாம இங்க பயணம் பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிற மெட்டாவேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷமா கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். 21 lakhs எபோவ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு 146 கண்ட்ரிக்கு மேல இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakhs பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதியா மாறி இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட் தான் மெட்டாவேல். அப்ப நாம பார்க்கக்கூடிய இல்ல நாம இப்ப கேட்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரரா உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு வெப்3 ப்ராஜெக்டை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவெல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெஃபி டூல் சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ் பினான்ஸ் டூல்ஸ், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் காமி அப்படிங்கிற கேமிங், அது டேப்பிங் கேம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஸோ மெட்டாவர்ஸ்ங்கிற தொழில்நுட்பம், மெட்டாவர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வரைக்கும் இன்னைக்கு இந்த மெட்டாவெல் மூலியமா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎன்எஸ், டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டீங்கன்னா வணிக யுக்தி. ஸோ ஒரு வணிகம் அப்படிங்கிறதுனா வியாபாரம். ஸோ இந்த வியாபாரத்துல உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க. பட் எல்லாருமே சக்சஸ் பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஒரு சில பேர் மட்டும்தான் சக்சஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த வணிகத்தை எப்படி திறம்பட பண்ணணும், எப்படி அந்த கம்யூனிட்டியை கரெக்டா பில்டு பண்ணணும், எப்படி அந்த கஸ்டமருக்கு தேவையான சர்வீஸை கொடுக்கணும், எப்படி அந்த கஸ்டமருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த யுத்தியை கரெக்டா பயன்படுத்துறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லாவும் இல்ல பொருளாதார ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிஎன்எஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டாவெல்ல இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். த ஃபுல் பவர் ஆஃப் த ப்ராடக்ட். இதுல எத்தனை ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் வடிவிலான கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட் இருக்குது. இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட். அதாவது இந்த வேர்ல்டுல நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது, ஆர்ஐ ஸ்கீம் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் இருக்குது, NE1 பிசினஸ் இருக்குது. பட் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரிவால்விங் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ 2022ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ். இதுல 2 மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு S6, இன்னொன்னு S3. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல அன்லிமிட்டெட் இன்கம்ஸ், அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு இன்கம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல், அதாவது இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட், இவை அன்லிமிட்டெட் வித்ட்ராவல்ஸ், எவ்வளவு வேணாலும் நாம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்டா. அதாவது இந்த ப்ரோக்ராம்குள்ள இல்ல இந்த ப்ராஜெக்ட்குள்ள சைன் அப் பண்ணக்கூடிய ஒரு நபர் அன்லிமிட்டடா ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், இன்ஸ்டன்டாவே நம்மளுடைய வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா DAO, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மூலியமா இனி வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒன்று ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களால ஓட்டெடுப்பு மூலியமா தேர்ந்தெடுக்கக்கூடியதான் அந்த டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மூலியமா மட்டும் இல்லாம அந்த டிஎன்எஸ் மட்டும் இல்லாம இந்த மெட்டாவெல்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை இன்டர் கனெக்ட் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி 100% பே அவுட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 100% பே அவுட் நெட்வொர்க் பார்ட்னருக்கு, நம்ம கூட இந்த இடத்துல கனெக்ட் ஆகக்கூடிய பீப்புளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா போகும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்டின்னு சொல்லுவாங்க, நான் பஞ்சபிள் டோக்கன். அதாவது ஒரு விலை மதிக்க முடியாத பொருள், அந்த பொருளை நம்ம வச்சிருக்கிறதுக்கு ராயல்டி பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி 8 வகையான பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவேல் மூலியமா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் உடைய மார்க்கெட்டிங் பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 விதமான கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இன்னும் அதாவது நோ அன்லிமிட்டெட் இன்கம்ஸ் வித் எத்தனை சைக்கிள் வேணாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு கான்ட்ராக்ட், 2வது 7, 3வதா வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட கான்ட்ராக்ட். அப்போ 3வது 6வது 9வது 12வது இது எல்லாமே ஒரு டைப்ல இருக்கும். 1 2 இந்த மாதிரி 8 கான்ட்ராக்ட் ஒரு டைப்ல இருக்கும். ஸோ S6 அதான் S3ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 12 வித வேல்யூ உள்ள கான்ட்ராக்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் மூலியமா நாம இந்த டிஎன்எஸ்குள்ள இந்த மெட்டாவேலுக்குள்ள ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும்போது, எதற்காக கம்யூனிட்டியை கிரியேட் பண்ண போறோம்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு கம்யூனிட்டியை நாம இங்க கிரியேட் பண்ண போறோம். இந்த கம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்டாவேல்ல இந்த டிஎன்எஸ்ல நீங்க ஒரு ஓனர்ஷிப் எடுக்க போறீங்க. சோ நாட் இங்கே ஜாயின் பண்றது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த தளத்தை எப்படி பயன்படுத்த முடியும், எவ்வளவு இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு. நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இந்த டிஎன்எஸ் ப்ரோக்ராம் மூலியமா நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இன் எ சைக்கிள், அதாவது ஒரு சைக்கிள் இந்த 12 கான்ட்ராக்ட கம்ப்ளீட் பண்ணி ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா $17,600 நமக்கு பேமெண்டா கிடைக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 2வது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு $32,000. ஸோ ஆல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா $50,000 ஒரு சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட 45 lakhs வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபார யுக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஹவ் டு கெட் ஸ்டார்டட், இந்த வியாபாரத்தை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்களை இந்த ஜூம்ல கனெக்ட் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோட இன்வைட் லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த இன்வைட் லிங்கை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல டோக்கன் பாக்கெட் ஆர் மெட்டாமாஸ்க் ஆர் ட்ரஸ்ட் வேலட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமா டாய் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்டேபிள் கரன்சியையும் POL பாலிகன் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி நாம இந்த இடத்துல இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி நமக்கான கம்யூனிட்டியை நாம கிரியேட் பண்ணும்போது, இல்லை நமக்கான கம்யூனிட்டியை நாம பில்டு பண்ணும்போது மிகப்பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல கிடைக்குது. ஸோ இதுல லெவல் பிரைஸ் ஃபியூச்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 கான்ட்ராக்ட். இந்த 12 கான்ட்ராக்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு $10 இருந்தாலே இந்த வியாபாரத்தை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். $10. 2வது வந்து பாத்தீங்கன்னா 18, இந்த மாதிரி 32, $6,426 வேல்யூ உள்ள. ஸோ கிட்டத்தட்ட இந்த 12 கான்ட்ராக்டோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா $14,400. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சம் ரூபாய் ஒர்த் உள்ள இங்க கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட்ல 2 டைப் இருக்கு, ஒன்னு S6 இன்னொன்னு S3ங்கிற டைப் இருக்குது. 8 கான்ட்ராக்ட் S6 வடிவிலையும் 4 கான்ட்ராக்ட் S3 வடிவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ப்ராஃபிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 90% பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இதுல 10% வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் போல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா அந்த NFT அப்படிங்கிற ஒரு அந்த ராயல்டி பெனிஃபிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% போயிடும். மீதி உள்ள 90% பேமெண்ட் யாரு கிடைக்குன்னா இங்க உள்ள பார்ட்னர் நெட்வொர்க்கே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 12 கான்ட்ராக்டருக்கு 2 டைப் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த S6 எப்படி இயங்கும், அதுல எப்படி நமக்கு பேமெண்ட் கிடைக்கும், நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 rupees கொடுத்து இந்த இடத்துல இந்த S6 அப்படிங்கிற ஒரு ஸ்லாட்டை நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்மெண்ட் உடைய பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்னருக்கு இன்ஸ்டன்டா பேமெண்டா போயிடும். ஸோ 3வது 4வது 5வது 6வது ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 பேமெண்ட் நமக்கு வரும்.
அப்போ ஒரு 10,000 போட்டு இந்த S6ல நாம ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் நமக்கு பேமெண்ட் இங்க இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ இந்த 40,000 ரூபாய் பேமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த கான்ட்ராக்டை நாம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்லைட் நான் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள 3 கான்ட்ராக்டை பொறுத்தவரை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடத்துல 3 பிளேஸ்மெண்ட் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் நெட்வொர்க்ல வரும்போது உங்களுக்கு 30,000 ரூபாய் இன்ஸ்டன்டா பேமெண்டா கிடைக்கும். ஸோ S6 பொறுத்தளவுல 4 பேமெண்ட் நமக்கு, S3 பொறுத்தளவுல 3 பேமெண்ட் நமக்கு. ஸோ 10,000 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா S6ல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் பேமெண்ட் எடுக்கலாம். ஸோ S3 பொறுத்தளவுல நாம 10,000 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா 30,000 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பாஸ்ட் ஏர்னிங்ஸ், அதாவது என்னன்னா நாம இந்த வியாபாரத்துல மொத்தம் 12 கான்ட்ராக்ட் இருக்குது. $14,400 வேல்யூ உள்ள டோட்டல் கான்ட்ராக்ட் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மைனர் ரிஸ்க் மேஜர் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. மைனர் ரிஸ்க்னா என்ன சார், மேஜர் ரிஸ்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மைனர் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு 10,000 இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள போட்டு நாம ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது. ஸோ இந்த 10,000 இருந்து 50,000 நாம போட்டு ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10,000 இருந்து 50,000 இந்த வியாபாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த 10,000 இருந்து 50,000 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வியாபாரத்தின் மூலியமா சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேஜர் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ போட்டு நீங்க ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த வியாபாரத்தை உங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா 1 மந்த்ல அந்த 10 லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நாம ரெக்கவரி பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைனர் ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாம பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி மைனர் ரிஸ்க் எப்படி எடுக்கணும்னு கேட்டா நம்ம ஒரு 5 லெவல் கான்ட்ராக்ட் நம்ம எடுக்கலாம். 5 லெவலோடைய கான்ட்ராக்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $225. ஸோ இந்தியன் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21,500 ரூபாய். ஸோ 21,500 ரூபாய் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க. இந்த வியாபாரத்துக்கு யார் தேவைன்னா கம்யூனிட்டி ஆர் கஸ்டமர். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒவ்வொரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கான கம்யூனிட்டியை இல்ல ஒரு பார்ட்னரை நாம இங்க கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5ல இருந்து 6 பேர் கொண்ட பார்ட்னரை நீங்க கிரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட $635 மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் இன்கமா கிடைக்கும். ஸோ ஒரு 21,500 ரூபாய் போட்டு இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த TNS ப்ரோக்ராம்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் கொண்ட பார்ட்னரை நாம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் $635. ஸோ 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் இது ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 லெவல்ல நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸோ 6 லெவலோட காஸ்ட் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரும். அதே 6 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேரை நம்ம கொண்டு வரும்போது ஒரு 1,30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். 1,30,000 ரூபாய் 6 பேரை நீங்க ஒரு மாசத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 6 பேரை கொண்டு வரும்போது ஒரு மாசத்துக்கு 1,30,000 ரூபாய். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசத்துல 6 பேரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய். ஸோ இப்போ மாசம் 45,000 ரூபாயும் சம்பாதிக்கலாம். இல்ல மாசத்துக்கு 1,30,000 சம்பாதிக்கலாம். இல்ல ஒரு வாரத்துல என்னால 6 பேரை கொண்டு வர முடியும்னா ஒரு வாரத்துல கூட 1,30,000 சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாம ஒரு வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சு நமக்கு இங்க எவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா மொத்தம் 12 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு லெவலா அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சாதாரணமா ஒரு பெட்டிக்கடை வச்சிருப்போம். அந்த பெட்டிக்கடையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமோ இல்ல ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ நம்ம ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு நாளைக்கு 500 1000 ரூபாய் கிடைக்குது. ஸோ ஒரு மளிகை கடை வச்சோம்னா ஒரு 2,000 3,000 கிடைக்கும். இதுவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாத்திட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 20,000 கிடைக்கும். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அங்க பண்ணணும். அந்த மாதிரி இந்த வியாபாரத்துல நீங்க வந்து 21,500 ரூபாயோ இல்ல 40,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணி 12 கான்ட்ராக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ மோர் தென் $14,400. ஸோ $14,400 முடிச்சு நான் 12 கான்ட்ராக்டை முடிச்சு என்னுடைய பார்ட்னர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 பேரை இதுல முடிக்க வச்சோம்னா $45,000 நமக்கு பேமெண்ட். அது 3 மாசத்துலயே எடுக்கலாம், இல்ல 6 மாசத்துலயே எடுக்கலாம், இல்ல 1 இயர்ல எடுக்கலாம். இது ஒரு சைக்கிளுக்கு. இது இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சைக்கிளை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நியரஸ்ட் 1 CR. அப்போ ஒரு வருஷத்துல நீங்க இந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு இந்த வியாபாரத்தின் மூலியமா கம்யூனிட்டியை நீங்க கிரியேட் பண்ணி இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்கு 90% பேமெண்ட் நியரஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க எஃபோர்ட் போட்டு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க கூட சேர்ந்து டிராவல் ஆனீங்க அப்படின்னா 1 இயர்ல 1 CRங்கிறது நாம வேலைக்கு போய் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல 30 வருஷம் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம ஜஸ்ட் 1 இயர்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம இந்த மெட்டாவெல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரீஆக்டிவேஷன், அதாவது நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நான் 4 பேமெண்ட் வரும்னு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். அந்த S6ல அந்த 4 பேமெண்ட்ல 3 பேமெண்ட்டை நம்ம இன்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். கடைசியா வர பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போர்டு ஆட்டோமேட்டிக்கா ரீசைக்கிள் ஆகி புதுசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த கான்ட்ராக்டுக்கு நம்ம மறுபடியும் பணம் பண்ண வேண்டியது இல்லை. அங்க ஒரு பிளேஸ்மெண்ட் நடக்கும் போதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இங்க இன்கம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி S3 பொறுத்தவரை 2 பேமெண்ட்டை நாம இன்கேஸ் பண்ணிட்டு ஒரு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் பண்ணாம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கான்ட்ராக்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுல நம்மளுடைய பார்ட்னர் கான்ட்ராக்ட் முடிக்க என்னாங்கன்னா அன்லிமிட்டெட் நமக்கு இன்கம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஒரு டைம் நம்ம விதைச்சிட்டோம்னா, ஒரு டைம் நீங்க ஒரு 21,000மோ இல்ல 40,000மோ போட்டு நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு லெவலையா கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். 12 கான்ட்ராக்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுடைய இன்கம், அதாவது உங்களுடைய ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சமா மாறி இருக்கும். ஸோ அதுல ஒரு 5 பேரை முடிக்க வைக்கும் போது கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 45 லேக்ஸ் 2 சைக்கிள் அடிச்சீங்கன்னா 1 CR சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பை தான் நாம வந்து இவ்வளவு நேரம் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா NFT ஹோல்டர்ஸ் ஃபண்டிங் போல், அதாவது இந்த 10% நமக்கு பேமெண்ட் வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90% பேமெண்ட் நமக்கு வரும். 10% இந்த ஃபண்டிங் போல் போகும். இந்த ஃபண்டிங் போல் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய ஃபண்டிங் போல் இந்த கம்பெனியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா NFT ஹோல்டர்ஸ் ராயல்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ராயல்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா $100 இருந்து $1 லட்சம் வரைக்கும் 7 விதமான NFTஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ $100 கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம ஃபண்டிங் போலுக்கு நம்ம கம்பெனியோடைய கரன்சி மூலியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 30% எடுத்து. பட் இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ஒரு பார்ட்னரை உள்ள கொண்டு வரும்போது அவர் 12 கான்ட்ராக்ட் முடிச்சாருன்னா $1,400 ஃபண்டிங் போல் போகுது. ஒரு நபர் ஆல் ஓவர் வேர்ல்டு 21 lakhs எபோவ் பீப்புள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க, ஒரு இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு 1 month வந்து பாத்தீங்கன்னா மினிமம் $1,000 இருந்து, அதாவது $100 வாங்கக்கூடிய ராயல்டி வாங்கக்கூடிய ஒரு நபர் 1 monthக்கு வந்து பாத்தீங்கன்னா $1,000 1 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா $1 lakh வாங்கக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வியாபாரத்தை பத்தியான நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வியாபாரத்துல இந்த NFT என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையுமே இந்த ராயல்டி பெனிஃபிட் தலைமுறை தாண்டிய வருமானம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா நிச்சயமா இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது CES அப்படிங்கிற ஒரு கரன்சி, அதாவது இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு கரன்சியை வேணாலும் நாம வாங்கணும்னு நினைச்சா அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா 2008ல நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சியா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு வியாபாரத்துக்கும், அதாவது டிஜிட்டல் சார்ந்த வியாபாரத்துக்கு கிரிப்டோ கரன்சியா தான் பேமெண்டா வச்சிருக்காங்க. அப்போ 2008ல நீங்க ஒரு பிட்காயினை வாங்கியிருந்தீங்கன்னா, இல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கியிருந்தீங்கன்னா நாம அத்தனை பேருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதி. ஸோ அதை நாம மிஸ் பண்ணிட்டோம். அப்ப 2015ல வந்து பாத்தீங்கன்னா எத்திரியம் அப்படிங்கிற ஒரு கரன்சி வந்துச்சு. அந்த எத்திரியம்ங்கிற கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது வெறும் 28 ரூபா. இன்னைக்கு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா $2,500 வரைக்கும் போகுது. ஸோ அன்னைக்கு அதை ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய அசெட் வந்து பாத்தீங்கன்னா 30 கோடிக்கு மேல இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து 2017ல BNB அப்படிங்கிற ஒரு கரன்சி வந்துச்சு, பினான்ஸ் அப்படிங்கிற கரன்சி. அந்த கரன்சி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ₹6.33. ஸோ இன்னைக்கு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ஒரு கரன்சியோட ரேட்டு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ நாம காலத்துல ஒவ்வொரு காலத்திலயும் இந்த 2008ல இருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை நாம வந்து கடந்திருக்கோம். ஸோ 15 ஆண்டுகள்ல எல்லார் கையிலையுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின், இந்த எத்திரியம், இந்த சொலானா, இந்த BNB இந்த வார்த்தையில கண்டிப்பா கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டோம். ஸோ அப்படி கேள்விப்பட்டுமே நாம வாங்காம இருந்திருக்கோம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நமக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்காமலாம் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரன்சியோட வேல்யூலாம் நீங்க போய் ஒரு கூகுள்லயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச்லயோ போய் செக் பண்ணி பாருங்க. அதோட வேல்யூ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது லட்சக்கணக்கான மடங்கு வளர்ந்துருக்குது. ஸோ அப்படி ஒரு அற்புதமான கரன்சி 2023 ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா CES அப்படிங்கிற கரன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மெட்டாவெல் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கரன்சியை வச்சுதான் நீ வரக்கூடிய மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பமா இருக்கட்டும், இல்ல ராயல்ட்டியா இருக்கட்டும், இல்ல TNS ப்ரோக்ராமா இருக்கட்டும், எல்லா ப்ரோக்ராமுக்குமே இந்த கரன்சியை தான் வந்து பாத்தீங்கன்னா
யூட்டிலிட்டியா பயன்படுத்த போறாங்க. அப்ப இந்த கரன்சியோடைய ஆரம்ப காலகட்ட விலை வந்து பாத்தீங்கன்னா $22.50. இன்னைக்கு பாத்தீங்கன்னா $5.80. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ₹500 ரேட்டு. $22.50 வந்த கரண்ட் இன்னைக்கு ₹500 ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கரன்சியோடைய நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ், நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆரம்பத்துல, டெக்ஸ் இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் ஒவ்வொரு இதா ஓபன் ஆக போகுது. நாளைக்கு மே 10 டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் ஆக போகுது. அதுல இந்த கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடியாவோ இந்த கரன்சியை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வச்சிருக்கவங்க இந்த கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. ஸோ இந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 1 or 2 months அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள ஓப்பன் மார்க்கெட்டான பினான்ஸ்ங்கிற எக்ஸ்சேஞ்ச், ஓகே எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராக்கன் அப்படிங்கிற ஒரு 5 எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆக போகுது. ஸோ லிஸ்ட் அவுட் ஆக போகும்போது இன்னைக்கு $5 இருக்க கரன்சி, ஸோ இன்னைக்கு 5.80 இருக்க கரன்சி நிச்சயமா $50 போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் ஒரு 10 மடங்குல இருந்து 20 மடங்கு வளர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ என்ன காரணத்துக்காக இது வளர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரன்சியோடைய குவான்டிட்டி, இந்த கரன்சியோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் 42 கோடி. ஸோ அதுல ஆட்டோ பேனிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அந்த மெட்டாவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், இல்ல மெடிக்கலா இருக்கட்டும், ஸோ ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கரன்சியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பயணம் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த கரன்சியோடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இதோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இருக்கும். இந்த இயர் எண்டுக்குள்ள கண்டிப்பா இந்த கரன்சி $100 கிராஸ் ஆகும். 2030ல 2030ல இந்த உலகம் முழுமைக்கும் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. அப்ப இந்த கரன்சி நிச்சயமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு $1000 கிராஸ் ஆகும். நீங்க பிட்காயின் 2008ல வரும்போது வெறும் 40 பைசாவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு $1,00,000 கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது. யாராவது எதிர்பார்த்திருப்போமா இந்த கரன்சி இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு தூரம் வளரும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒருவேளை அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அத்தனை பேருமே அதை வாங்கியிருப்போம். அந்த மாதிரி இந்த கரன்சியும் $22.50 வந்து இன்னைக்கு 30 மடங்குக்கு மேல வளர்ந்து இன்னைக்கு 5.78, அதாவது 5.80 இருக்குது. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கரன்சியோட வேல்யூ நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கும். யாரெல்லாம் இந்த கரன்சியை மினிமம் ஒரு 1000 கரன்சி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம், இல்ல அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவல்ல மேம்படும். இது அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் இல்ல, ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் அடையிறதுக்கான ஒரு அற்புதமான கரன்சியா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய சிஎஸ் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்னைக்கு உலகமே உற்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கரன்சி. நீங்க ட்விட்டர்லயோ டெலிகிராம்லயோ இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சியோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கரன்சியை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா இதை நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. அவங்களோட லைஃப் இன்னும் ஒரு 2 to 3 மாசத்துல நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கைக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு யாருமே இது வாங்கல, இல்ல நான் நியூவா வந்திருக்கேன், இந்த கரன்சியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு இந்த கரன்சியை நாளைக்கு நம்மளுடைய டெக்ஸ்ல கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த கரன்சி வேணுமோ அந்த கரன்சியை அங்க நாம பை பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண நபர் வந்து பாத்தீங்கன்னா லேடோ ஒக்டோனிக்கோ. ஸோ இந்த லேடோ அப்படிங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பிளாக் செயின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் டெவலப்பர், ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்பர். இவருடைய அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா தான் இந்த எத்திரியம் அப்படிங்கிற கரன்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட் மூலியமா அந்த எத்திரியம் கரன்சியோட வளர்ச்சி இருந்ததுக்கு காரணம் ஒரு 75% இவர் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி இவரு இந்த சிஎஸ்ங்கிற கரன்சி மூலியமா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஎஸ் கரன்சியும் பெரிய லெவல்ல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பை பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் பை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ் கரன்சியை வச்சுதான் எல்லா ப்ரோக்ராம், ஆல் ப்ரோக்ராம், மெட்டாவர்ஸா இருக்கட்டும், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸா இருக்கட்டும், ஸோ வந்து பாத்தீங்கன்னா ராயல்டி பெனிஃபிட்டா இருக்கட்டும், இந்த டெக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த சிஎஸ் கரன்சியை இன்டர் கனெக்டட் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரே கூரையின் கீழ் கிடைக்கக்கூடிய அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ் கரன்சி மூலியமா தான் இந்த மெட்டாவேல் அப்படிங்கிற டோட்டல் என்டையர் ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா இயங்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் சரியா முறையா நீங்க உங்களுடைய வாய்ப்பு கொடுத்தவங்களோட சேர்ந்து ஒரு 1 year நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃபுக்கு போறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வியாபாரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல டெடிகேட்டட் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சினிமா, காமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி டிஎன்ஏ பேஸ்டு நம்மளுடைய உமிழ்நீரை வச்சு ஒரு அவதார கிரியேட் பண்ணி அந்த மெட்டாவர்ஸ்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவேல், இந்த ஹாலிவர்ஸ் அப்படிங்கிற
நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ சர்ச் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாவர்ஸ்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு அவதார கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2030 நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர போறோம். ஸோ இப்ப நாம இந்த வியாபாரத்துல ஒரு ப்ரொமோட்டரா இல்ல ஒரு ஓனர்ஷிப் நம்ம எடுத்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம்னா 2030 இங்க இருக்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 சிஆர்ல இருந்து 300 கோடி, அதாவது 50 கோடியில இருந்து 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வியாபாரத்தை பத்தியான கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வியாபாரத்தை 2022 நவம்பர் 4 இந்த வியாபாரத்தை நான் கையில் எடுத்தேன். ஸோ நான் கையில் எடுக்கும் போது எனக்கு இந்த வியாபாரத்துக்கான நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த வியாபாரத்துக்கான நாலேஜை நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல வந்து நடக்கக்கூடிய ஜூம்லயா இருக்கட்டும், நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஜூமா இருக்கட்டும், இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த மூலையில ஒரு பிஓபி பிசினஸ் பிரசன்டேஷன் நடந்தாலும் அந்த பிரசன்டேஷன் அட்டன் பண்றதா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் இந்த வியாபாரத்தை இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரையில அந்த நாலேஜ் எடுத்தா மட்டும்தான். எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் அந்த நாலேஜ் இல்லாம அந்த வியாபாரத்தை பண்ண முடியாது. ஸோ இந்த வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு நாள் ட்ரைனிங்கா இருக்கட்டும், 1000 ரூபாய் கொடுத்து அட்டன் பண்றதா இருக்கட்டும், இல்ல 2 நாள் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்து அட்டன் பண்றதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட மோர் தென் 1 டே ட்ரைனிங் மட்டும் கிட்டத்தட்ட 100 ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 டே ட்ரைனிங்கிறது ஒரு 40 ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதோட அட்டன் பண்ணதோட விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தின் மூலியமா ஒரு 2.5 சிஆர் என்னால சம்பாதிக்க முடிஞ்சிருக்குது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடி A6 கார் வந்து பாத்தீங்கன்னா 36 lakhs என்னால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. இதை வந்து நான் பெருமையா சொல்லல. இந்த வியாபாரத்துல இந்த ஷார்ட் அண்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சோ நான் சம்பாரிச்சது மட்டும் இல்லாம என்னைய சார்ந்த நிறைய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தின் மூலியமா 10 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் கூட சம்பாதிச்சிருக்கக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை கண்டிப்பா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா முழுசா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை இன்வைட் பண்ண நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இந்த வியாபாரத்துல எங்களோட சேர்ந்து சைன் அப் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. 2026 வந்து பாத்தீங்கன்னா இங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதியா இருக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நெக்ஸஸ் ஃபியூச்சர் அண்ட் டீம் மாஸ்டர்ஸ் அண்ட் இசட் பவர் ஆர்கனைசேஷனுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரொம்ப தேங்க்யூ. பார்த்துட்டு இன்னைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு பிளான் பிரசன்டேஷன் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 61 பேர் கனெக்ட் ஆயிருந்தோம். அந்த 61 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வைப் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்டது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருமே இந்த ஜூம்ல கனெக்ட் ஆகுறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒன்று. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நீங்க ஜாயின் பண்ணா இருந்தாலும் சரி, உங்களோட அப்ளைனர் யாரா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கிறப்ப அதை எடுத்துக்கிறது மூலயமா நம்ம இந்த பிசினஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூமு அந்த ட்ரைனிங் இதெல்லாமே மிஸ் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் அதுக்கு உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். சார் வணக்கம், நிர்மல் சார் வாங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் நிர்மல் குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா கிரேட் லீடர் திரு ராம் சார் வந்து அட்டகாசமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு நாலேஜை ஷேர் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்க இந்த பிசினஸ்னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவர் சொல்லும் போது நீங்க தெரிஞ்சிருக்கும். இது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க கவனிச்சிருக்கும் போது இதனுடைய ஸ்டாண்டர்ட் லெவல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நமக்கு இது எவ்வளவு பெரிய வேல்யூபிளான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ராம் சார் வந்து எக்ஸாக்டா கிளாரிட்டியா வந்து இன்னைக்கு கொடுத்தாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட கம்பேரிசன் பண்ணி நம்ம பிசினஸோட கம்பேர் பண்ணி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்காயினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 44 பைசாக்கு எனக்கு சொன்னாங்க. பட் அதெல்லாம் அப்ப வந்து அதை பத்தியே எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை, அதுக்குன்னு அவேர்னஸும் இல்லை.
ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்ப நம்ம காதுக்கு வந்த விஷயத்துல நம்ம எந்த விஷயத்தையும் கவனிக்கல அப்படிங்கறத நம்ம நிறைய விஷயங்களை இங்க உணர வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸ் நம்ம நிறைய பேர்த்தினுடைய காதுக்கு நிறைய தடவை நம்ம சொல்றோம். ஸோ இது இன்னைக்கு புரிஞ்சு எடுக்கிறது பிட்காயின்ல என்ன அளவுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குதோ அதை விட டபுள் மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிசினஸ் அப்படிங்கறதுல எந்த வித டவுட் இல்ல. ஸோ லீடர்ஸ், இதுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ தெரியல, ஆனா நான் நினைச்ச விஷயம், இனி இது வரைக்கும் என்னென்னலாம் நம்ம இந்த லைஃப்ல வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தோமோ, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பெஸ்டா எடுக்காம விட்டுட்டோமோ, அதையெல்லாம் பீட் பண்ணி ஒரே டைம்ல ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ், யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட். அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு நம்ம வந்து பெரிய விஷயத்தை நம்ம பண்ண முடியும், அதுல எந்த வித டவுட் இல்லை. ஏன்னா நான் வந்து பிலீவ் பண்றேன், ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுனா முழுமையா நம்புறது தான் ரிஸ்க் எடுக்கிறது. நான் வந்து இந்த பிசினஸ் முழுமையா நம்பிட்டேன், அதனால நான் ஃபுல் ரிஸ்க் எடுக்க போறேன். அந்த ரிஸ்க் வந்து என்னன்னா எந்த அளவுக்கு என்னை மாற்றும் அப்படிங்கிறது வருங்காலங்களில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எனக்கு கிடைக்கக்கூடிய அதே மாற்றம் தான் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிர்மல் சார், ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கார்த்தி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். எம்சிப்பன் அசோக் சாருக்கும் இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்த என்னுடைய அப்ளைன் ராமகிருஷ்ணன் சாருக்கும் மனமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டியர் லீடர்ஸ், இங்கே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், நமக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு கிடையாதுங்க. ஆல் ஓவர் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் அவங்க ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவராக மாறுறாங்க. அப்போ அந்த அச்சீவரா மாறுறதுக்கு நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நாங்க 100% இல்லை 200% வந்து சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா இதுல நியூ பீப்புள் வந்து இந்த பிளான் பிரசன் கேட்டிருந்தீங்கன்னா இமீடியட்டா உங்க அப்ளை லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணி டவுட் இருந்ததுன்னு கிளியர் பண்ணிட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் நித்யானந்த் சார். அவரு பார்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் சேஞ்சிங் அவர் வாய்ப்பு கொடுத்து என்னோட லைஃப் மாற்றுறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்தி சார், ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. வேற யாரும் இருக்காங்களா இல்ல வைண்ட் அப் பண்ணலாமா? அசோக் சார், சொல்லுங்க சார். டியர் லீடர்ஸ், நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண் சார், நாளைக்கு பிஓபியும் அருண் சார் தான் எடுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனுக்கு இன்வைட் பண்ணுங்க. ஸோ அந்த செஷன் அட்டன் பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸுக்கான ஒரு புரிதல், இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் லிங்க் அனுப்பிவிட்டு எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. தேங்க்யூ லீடர், தேங்க்யூ ஸோ மச். அசோக் சார், நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.